நேயர்களே, தொடர்ந்து நாம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போர்க்களத்திலிருந்து பல செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு வந்த செய்தி அல்டிமேட் எம்பரஸ்மெண்ட் ஃபார் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு மோசமான தலைப்பு நாட செய்தி. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேலுடைய அயன்டோம் சிஸ்டம், இஸ்ரேலில் மொத்தம் 5-6 சிஸ்டம், ஒன்று அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம், அமெரிக்காவினுடைய ஹை ஆல்டிடியூட் அதாவது தாட் சிஸ்டம் அது கூட இருக்கிறது. டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் தேர்ட் சிஸ்டமும் இப்போது அது ரன்னில் இருக்காங்கிறது தெரியாது. ஆனால் அயன்டோம் உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிம்பம். அயன்டோம் வான் பரப்பில் ஒரு காக்கை கூட நுழைய முடியாது, அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை மறைத்து 10 பேர், 5 பேர், 4 பேர், 2 பேர் என்று சொல்வதும் அது ஏற்புடையது அல்ல என்பதை ஆங்கில சர்வதேச காணொலிகளே ஒப்புக்கொள்கிறார்கள். அமெரிக்காவும் கூட நேற்று முன்தினம் பேசும்போது இதனுடைய தாக்குதலுடைய வீரியம், கேஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும் என்று கூட சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தாக்குதல் நடப்பதற்கு முன்பு இன்றைக்கு இஸ்ரேல் இராணுவ தலைமையகம் தாக்கப்பட்டதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பெரும்பாலான இந்த இராணுவ கட்டிடங்கள் அழிந்தபோது ஏராளமான பேர் உள்ளே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவற்றில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற தகவல்கள் மிக 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 கவனமாக அது மறைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் உள்ளே இருந்த நிலையில் தீ பற்றி எரிந்திருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று இதுவரை சொல்லப்படவில்லை. அயன்டோம் ஃபெயில் கம்ப்ளீட்லி. எனவே டிஃபென்ஸ் ஹப் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த செய்தியை மிக முக்கியமாக ஈரான் மிகச் சரியாக இதை தாக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் 1000 பேஜ் கொண்டிருந்த அந்த டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் மூலம் டிசைசிவ் துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. இரண்டாவது, இந்த தாக்குதலுக்கு பின்பு நேற்று நான் தனியாக கொமேனியுடைய ஸ்பீச் ஒன்று போட்டிருந்தேன். அதிலும் அவருடைய நம்பிக்கை வெளிப்பாடு, அவர்கள் ரொம்ப ஒரு சக்சஸிவ் ஆப்ரேஷன் நடத்தி முடித்திருப்பதாகவும் கூட நாம் எண்ணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ முயற்சிகள் முழுவதும் தோல்வியை சந்தித்திருக்கலாம். நேற்று லண்டனிலிருந்து வெளியான ஒரு காணொளி, அது அவர்களுக்கு ஆதரவாக முட்டுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அப்படி நாம் முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஈரானும் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கிறது. ஈரானில் கிட்டத்தட்ட 6 பேர் என்று சொன்னோம். ஆனால் துணை நிலை எல்லோரும் சேர்ந்து 20 பேர் அளவிற்குமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய படுகொலையை அவர்கள் எப்படி நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே மொசாத் படைகளை உள்ளே அனுப்பி பல நாட்கள் தாமதிக்க வைத்து, ஈரானில் பல போராளி குழுக்கள், அரசுக்கு எதிரான குழுக்கள், இவைகளையெல்லாம் உள்வாங்கி அவர்களுக்கு பெரும் பணத்தை கொடுத்து தலைவர்கள் இருக்கிற இடத்தை, ஹசன் சலாமி, ஹுசைன் சலாமி மற்றும் நாம் சொன்ன மாதிரி பஹாயி போன்ற தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் முகம்மது, அது ஒரு பேர் என்னது, மிக முக்கியமாக நியூக்ளியர் சயின்டிஸ்டையும் கூட அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று கூட 2 பேர் கொலையாயிருக்கிறார்கள். 20க்கு மேற்பட்டவர்கள், அதில் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு, டிஃபென்ஸில் மிக முக்கிய கோரிடார், அவளை ஏன் கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதோடு அழிந்துடுவார்கள் என்று அவர்கள் கற்பனையில் தான் அந்த கதையை செய்வது. ஒருவர் இறந்துவிட்டால் அடுத்து புதிதாக இளைஞர்கள் வந்தால் இதைவிட வலிமையாக இருக்கும் என்கின்ற ஒரு சாதாரண புரிதல் கூட இல்லாமல் கொலைக்களமாகவே இஸ்ரேல் வரலாற்றில் எதிரிகளை கொலை செய்வது அவர்களின் திட்டம். ஆகவே தான் 20க்கு மேற்பட்ட ஈரானிய சயின்டிஸ்டுகள், ஈரானுடைய அணு ஆயுத தளவாடங்களை பராமரிப்பவர்கள், போர்ட்போலியோவின் மிக முக்கிய ஆளுமைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டே வருகிறார்கள். இதனை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுடைய எதிரிகள் குறிப்பாக அடையாளம் கண்டு வருகிற நேரத்தில் இனி அடுத்த தாக்குதல் அவர்களின் மீது இருக்கும். ஏனென்றால் மொசாத்தினுடைய அந்த வீரதீர பகிங்கர நடவடிக்கைகளுக்கு மாற்றாக ஈரானுடைய உளவுத்துறை சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷனை முடித்திருந்தார்கள். எங்கே, ஒரு வாரத்திற்கு முன்பு உள்ளே சென்று ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸை அவங்க சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இது மிக முக்கியம். இந்த இஸ்ரேலுடைய மிக முக்கியமான மிக துல்லியமாக இராணுவ தலைமையகம் 11 மாடி அல்லது 10 மாடி என்று வைத்துக் கொள்ளுங்கள்,
முழுமையாக அழிந்ததாக ரிப்போர்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக உலகில் அமெரிக்காவுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம் கூட இங்கே நடந்திருக்கிறது. என்ன இவர் சொல்ல போகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், உலகத்தில் இன்வின்சிபிள் ஃபோர்ஸாக அமெரிக்கா மாயஜாலங்களை காட்டி கொண்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலும் மாயஜாலங்களை தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலுடைய இராணுவத்திலும் அவர்களுடைய டெக்னிக்கல், அவர்களுடைய இந்த சிறந்த நடவடிக்கைகள், இதையெல்லாம் யாரும் சந்தேகிக்க முடியாது. அந்த அளவிற்கு வல்லமை கொண்ட ஒரு இராணுவம் தான் இஸ்ரேல். ஆனால் தற்போது அவர்களை மத்திய கிழக்கில் வலிமைமிக்க ஒரு ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஹவுதிகளுமோ ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ அவர்களை நெருங்கி அடிக்க முடியாமல் துவம்சம் செய்கிற காட்சியும், இவர்கள் எவ்வளவு பேரை அழித்தாலும் அவர்கள் உருக்குலையாமல் நிற்பதும் கூட இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வீக். அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு என்ன தலைகுனிவு என்று கேட்டீர்கள். முதலில் நான் இஸ்ரேலுக்கான தலைகுனிவை அவர்கள் மார்கனெட் டவர் கிரியா ஏரியாவில் டெல்லவியில் இருக்கும் 10 மாடி இராணுவ தலைமையகத்தை முழுமையாக அடித்து நாசம் வெளியிட்டதால் பொதுக்களத்தில் இது வெளியே வராமல் நாட்டிற்குள் பல மீடியாக்களுக்கு தடை. அப்படி இருந்தும் கூட நேற்று சேனல் 13 ஹயாம் மற்றும் நாம் ஒய்நெட்ஸ் போன்றவைகளின் செய்திகளை நேற்று நாம் கொடுத்திருந்தோம். ஒரு லெவலுக்கு மேல் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர்களை எல்லாம் நிகழ்த்தி சாதனைப்படுத்தக்கூடிய F-35 பல வெர்ஷன், அவற்றில் 3 அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய சாதனைகளை ஈரான் செய்திருக்கிறது. ஈரானுக்கு முதற்கட்ட தாக்குதலில் ஈரான் தோல்வியை கண்டது ஏன் என்று சொன்னால் உங்களுக்கே சில சந்தேகம் வரும். இவ்வளவு போர் முழக்கங்கள், போர் மேகங்கள் அதிகமாக இருக்கின்ற போது ஈரான் எப்படி இதை அனுமதித்தார்கள்? ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300 என்று நினைக்கின்றேன், அது முழுமையாக செயலிழந்து விட்டதா அல்லது அவர்கள் கவனிக்க மறந்து விட்டார்களா என்ற கேள்வி நமக்கு எழும். ஆம், உண்மைதான். இதற்கு முன்பு வெறும் வாய் சவாடலை தான் ஈரான் விட்டு கொண்டிருந்ததா என்றால் அது இல்லை என்பதுதான் உண்மையாக நமக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் மொசாத்தினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க ஈரான் 2020 நேற்று வரைக்கும் அவர்கள் தவறி இருக்கிறார்கள். ஆகவேதான் மிகப்பெரிய அணு விஞ்ஞானி 2020 டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுப்படி கொலை செய்யப்பட்டார் காரில் செல்கின்ற போது. அவர்களுக்குள் நீண்டகால பகை இதனால் தான் உருவானது. அதற்கு பின்பும் இஸ்மாயில் ஹனியே இராணுவ தலைமையகத்திலே அரச கட்டடத்தில் கொலை செய்யப்பட்டார். இப்பொழுது நேற்று ஹுசைன் சலாமி மற்றும் 2 சயின்டிஸ்டுகள் இராணுவ நிலைகளிலே அவர்கள் கொல்லப்பட்டிருப்பது உண்மையிலேயே ஈரான் மொசாத் படைக்கு முன்பு அவனது திட்டங்களை தகடுபடியாக்குவதில் இவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் அதை நிச்சயமாக அவர்கள் தடுத்து விடுவார்கள் என்பதையும் நாம் நம்ப முடியும். எப்படி என்று நாம் அதை சொல்கிறோம் என்றால் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இராணுவ தலைமையகத்தில் அசிஸ்டன்ஸ் மட்டுமில்லை, பிரதான விஞ்ஞானிகள், பிரதான முப்படைகளின் தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், கொமினியினுடைய மிக முக்கியமாக அட்வைசர் ஒருவரும் கிரிட்டிக்கல் இன்ஜினியர்ஸ், அவர் இறந்திருக்கிறாரா என்பது போன்ற தகவல்கள் நமக்கு இல்லை. ஆகவே இதையெல்லாம் அவர்கள் உளவுத்துறையிலே மொசாத் உள்ளே அங்கு இருந்து அவர்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கேமராவின் மூலம், ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகளின் மூலம் ஏற்கனவே படுகொலை செய்யக்கூடிய அளவர்களுக்கு அவர்கள் பெனிட்ரேஷன், அதாவது உள்ளே இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவி இருப்பதை எப்படி அனுமதித்தார்கள்? உளவு அமைப்புகள் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் பிரஸ் டிவி வெளியிட்ட காணொலியில் IDF முழுமையாக அமெரிக்காவினுடைய F-35 சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல தோழர்களே, 3 F-35 பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள காசாவில் மக்களை அழிவுக்குட்படுத்திய F-35 ஈரானுடைய நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியான புயின் ஜஹாரா என்ற பகுதியில் த ப்ராவின்ஸ் ஆஃப் குவாஸ்வின்
என்ற குவாஸ்வின் மாநில மாவட்டத்தில் இந்த ப்ராவின்ஸில் இந்த ஸ்டேட்ஸில் அவர்கள் பூயின் ஜஹரா பகுதியில் அமெரிக்காவினுடைய F-35 முழுமையாக அளிக்கப்பட்ட காட்சி நாம் காணொளியில் வீடியோ பதிவாக பார்த்தோம். மற்றொரு காட்சியில் அங்கிருந்து மேலே குதித்திருக்கிறார்கள். ஷட் டவுன் என்று சொல்லப்படுகிறது. அது அழிக்கப்பட்டதா அல்லது இறக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் 3 க்ளோஸ், ஒரு பெண் விமானியும் ஒரு ஆண் விமானியும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று முழுமையாக அழிந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய F-35 அழிக்கப்பட்டது. ரேடாரில் தெரியாது, படுவேகமாக உள்ளது, இப்படியெல்லாம் அதை மிகைப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி வருகிறது. ரேடாரில் தெரியாமல் எப்படி ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்த காணொளியினுடைய உண்மை தன்மைகளை குறித்தும் கூட தற்போது கேள்வி கேட்டால் அமெரிக்காவுக்கு பதில் தெரியவில்லை. நேரலையிலே உலகம் முழுவதும் உறுதி செய்யப்பட்ட காணொளியாகவும் அமெரிக்கா அசடு வழிவதாகவும் கூட இந்த தலைப்பு செய்தியிலே நாம் பார்த்தோம். அல்டிமேட் எம்பராஸ்மெண்ட் ஃபார் இஸ்ரேல் என்ற தலைப்பில் டேவிட், அது பேர் என்னது, அயன்டோமினுடைய செயலிழப்பு, அதுதானே இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க இஸ்ரேலில். நேரடியாக தான் சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. F-35 செயலிழப்பு அமெரிக்காவுக்கு பெரும் கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய உளவுத்துறையின் தோல்வி, மொசாத் உள்ளே அனுமதித்து 20 பேர் கொல்லப்பட்டது. அப்போ எல்லோருக்குமே சில வீக்னஸ் இருக்கிறது, சில வெற்றிகளும் இருக்கிறது. நாம் அதையும் பார்த்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய MQ-9 ஏமன் செய்திருந்தார்கள். அவர்கள் இந்த செயல்பாட்டை வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த 1000 பக்கத்தில் பிடித்திருந்தார்கள் என்று சொன்னனல்லவா, இந்த 1000 பக்கத்திலும் அவர்களுக்கு உண்மையான 1000 டாக்குமெண்ட்ஸ், அது எத்தனை பேஜரெல்லாம் தெரியவில்லை, அவற்றில்தான் அவர்கள் துல்லியமாக இடங்களை மிக மிக கவனமாக கையாண்டதால் டெல் அவீவில் இருக்கக்கூடிய பொருளாதார மையத்தை அவர்கள் அடித்து சுவம்சம் செய்தார்கள். ஒன்று. இரண்டாவது, நான் இப்பொழுது சொன்ன பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய மிகப்பெரிய கட்டடங்களும் துவம்சம் செய்யப்பட்டது. இதிலெல்லாம் மரண ஓலங்கள் ஒன்றும் தெரியவில்லை. மூன்றாவது, டெல்நாஃப் விமானத்தளம், இது ரொம்ப முக்கியம், இஸ்ரேலுடைய டெல்நாஃப் விமானத்தளம். நான்காவது, ஹைஃபாவிலுடைய சில பல இடங்கள். ஐந்தாவது, காசா கடல் எல்லைக்குள் இஸ்ரேல் எண்ணெய் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்கள். ஆகவே இவைகடி கட்டடம் உள்ள இஸ்ரேலுடைய இராணுவ தலைமையை அடித்து பல நூற்றுக்கணக்கில் இறந்திருக்கலாம் என்ற தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தாக்குதலின் போது ஏராளமான யூத வீரர்கள் அதில் இருந்ததாகவும் கூட செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஏவுகணை மூலம் 9 10 மாடி கட்டடங்கள் உடைக்கப்பட்டாலும் இப்படி 9 நிலைகள், அந்த 9 நிலைகளில் நான் பொருளாதார மண்டலம், நிதி அமைச்சகத்தின் கட்டடம், டெல்நாஃப் விமானத்தளம், ஹைஃபாவில் இருக்கும் சில பல இடங்கள், பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டடம், பொருளாதார மைய கட்டடம், இப்படி 100க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட 9 பெரும் குழுமங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஏவுகணைகள் கொஞ்சம் வித்தியாசமானவை என்று நான் சொன்னேன். ஹாலித் ஃபரா 1 டன் லிக்விட், இந்த வார்ஹெட்டில் அவர்கள் வைத்திருக்கிற வெடிமருந்துகள், இவைகளெல்லாம் மிக கடுமையான எக்ஸ்ப்ளோசிவாக இருந்திருக்கிறது. ஈரான் மொத்தம் 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏறிய நிலையில் 30 வரை தாக்கினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அழிந்து போகிற ஆபத்து இருப்பதையும் நாம் சர்வதேசத்தில் இருந்து வரக்கூடிய செய்தியினூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த இஸ்ரேல் மீண்டும் சில தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள். மல்டிபிள் ப்ராவின்ஸ், கிழக்கு அசர்பைஜானில், ஈரானில் இலக்குகள் தவறியிருக்கலாமோ என்னோ தெரியவில்லை, மீண்டும் மிகப்பெரிய சப்தங்கள், வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானுடைய லோரிஸ்டான் பகுதியில் இருந்த செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. கிர்மானிஸ்தான் ப்ராவின்ஸிலையும் தாக்குதல் நடந்திருக்கிறது. உண்மையில் ISNA நியூஸ் செய்திப்படி 2 - 3 பேர் நேற்று மதியம் வெள்ளிக்கிழமை நடத்திய வெள்ளிக்கிழமை இல்லை, நேற்று சனிக்கிழமை நடந்த தாக்குதல்களில் 3 பேர் காயம் பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. 2 பேர் ஈரானில் 2ஆம் தாக்குதலில் மரணித்திருக்கிறார்கள்.
ஈரான் ஹவ் நாட் எட் கன்ஃபார்ம்டு என்ற செய்தியும் இந்த விவகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தபரீஸ் ஆயில் அன்அஃபெக்டட் என்ற தகுதியை கம்பெனியுடைய அஃபீஷியல் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தபரீஸ் மட்டுமல்லாமல் கோஹ்ராம்பத் இன் அதர்ஸ் நிலைகளையும் 2ஆம் தாக்குதலில் நல்ல இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலில் நவாட்டீம் ஏர்பேஸ், டெல்னாஃப், ஒவேடா ஏர்பேஸ் இவர்கள் முழுமையாக அழித்திருக்கிறோம், பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக முப்படை தளபதி அகமது வஹீத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் எங்களை தப்பு கணக்கு போட்டுவிட்டது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தரேன். இஸ்ரேல் தப்பு கணக்கு போட்டுவிட்டது, இதன் விளைவுகளை அவர்கள் நடத்தி ஆக வேண்டும், நாங்கள் இதோடு விடப்போவதில்லை, தொடர் தாக்குதலுக்கு வலிமையாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இறந்தார்கள் என்பதில் மன்சூர், அஷ்ஹர், ஷயீது, பராஜ், மஹதி, தெஹ்ரான்சி, அப்பாசி உட்பட மிக மிக 20 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறார்கள். அதில் 6-7 பேர் மிக முக்கியமானவர்கள். இவர்கள் ஒரு டாப் லெவலில் திட்ட வகுப்பாளர்கள், ரொம்ப ஒரு டெக்னோக்ராட்ஸ். இது பெரிய இழப்பு. ஆனால் இதை தொடர்ந்து அவர்கள் அனுமதித்தால், இஸ்மாயில் பஹாயுடைய மரணத்திற்கு பின்பு, ஏற்கனவே 2020 அமெரிக்கா தாக்குதல் பின்பு, இந்த தாக்குதல் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தரேன். இதுவரைக்கும் எவ்வளோ சயின்டிஸ்ட்டை எவ்வளோ பேரை ஈரானில் கொலை செஞ்சுருக்கிறாங்க, ஈரான் என்ன செய்கிறது, இதில் அவங்க ஃபெயிலியர் ஆன விவகாரத்தையும் கூட நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த நிலைகளில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அகமது வாஹித், இதன் விளைவுகள் கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த கசப்பான வலி அவர்களுக்கு, நரகத்தின் வாயிலை நாங்கள் திறந்திருக்கிறோம் என்கிறார் அகமது வாஹித். முப்படை தளபதியாக உடனடியாக நியமிக்கப்பட்டிருந்தார். ஐஆர்ஜிசியினுடைய அவர் ஐஆர்ஜிசியின் பொறுப்பாளராகவும் மற்றும் ஒரு ஒட்டுமொத்த இஸ்ரேல் இராணுவ தளபதியான அகமது வாஹிதுடைய கருத்து ரொம்ப முக்கியமானது. நாங்கள் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்துவோம் என்பதும் மட்டுமல்லாமல் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தை எப்படி பண்ணால், எப்போதும் நெசசரி அப்படிங்கிறது தான். அதில் எப்போதுனா நாங்கள் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய விஷயம். இஸ்ரேல் கர்ட்ஸ் தனது வழக்கம் போல் அவர் பேசுகிறார். நீங்கள் என்ன தாக்குனா நாங்கள் உங்களை விடமாட்டோம், அழிச்சிருவோம் அப்படிங்கிற, தெஹ்ரானை அழித்து விடுவோம். அழிந்தது தெஹ்ரான் ஒரு பகுதியிலே பற்றி எறிந்து 20 பேர் அழிந்தார்கள். ஆனால் இப்பொழுது அழிவு அதிகமாக சந்தித்து கொண்டிருந்தது இஸ்ரேல் தான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த மூன்றாவது நம்ம F-35 3 இழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் அணு ஆயுத உலைகளில் அழிந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக அழிந்தான் இருக்கிறது. எப்படி சொன்னால் 3 அணு ஆயுத நிலைகள், இந்த மூன்றாவது எனக்கு பேர் ஞாபகத்தில் வரலை, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான். நட்டான்ஸில் அவங்க தாக்கியிருக்கிறாங்க. அதில் மேற்பகுதி சர்ஃபேஸ் அந்த லேயரை தாக்கியது உண்மைதான். ஆனால் இஸ்பஹான் இருக்கக்கூடிய மாசிவ் யுரேனியம் ஸ்டாக் பில்ஸ், இது 200 800 என்று நினைக்கின்றேன் மீட்டருக்கு ஆழமாக ட்ரில் செய்து அடியில் இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு சிறு பாதிப்பு கூட இல்லாதது ஈரானுக்கு மாபெரும் வெற்றி. ஏனென்று கேட்டால் இதில் பங்கர் பஸ்டர்கள் போடக்கூடிய குண்டு வலிமை இஸ்ரேலிடத்தில் இல்லை, அந்த ஃப்ளைட்டும் இல்லை, அந்த வலிமையும் இல்லை. ஆகவே மலைத்தொடர்களில் ஆரம்பத்தில் அவர்கள் அடித்ததின் காரணமாக இந்த நட்டான்ஸில் மேற்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மேற்கத்திய சில காணொளிகள் ஆர்வலர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இஸ்ரேலின் தாக்குதலில் 1 வருஷத்திற்கு மேலாகும், மீண்டும் அணுகுண்டுகளை அவர்கள் மறுஉருவாக்கம் செய்வதற்கு சென்ட்ரிஃபிகேஜ் மட்டுமல்லாமல் என்ரிச்மெண்ட் மறுபடி செய்யணும் அப்படிங்கிற தகவல்களையும் இங்கிலாந்திலிருந்து 2 பேர் சொல்லியிருக்கிற கருத்தும் நமக்கு பார்க்கிறோம். இந்த ஆழமான மலைகளுக்கு கீழ் ஏற்பட்ட தாக்குதல்கள், இதன் மூலமாக பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அமெரிக்காவுக்கு வெளியே பேசினாலும் இந்த தாக்குதல்களை எல்லாம் பார்த்து உண்மையிலேயே ஆடிப்போய் தான் இருக்கிறார்கள். இன்னும் என்ன வகையான ஏவுகணைகளை சீக்ரெட்டாக அவங்க வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுது இதற்கு முன்பு, இந்த தாக்குதலுக்கு முன்பு நேரடியாக பெஞ்சமின் நெத்தானியாகு புட்டினிடத்தில் பேசியதாகவும் அவர் சமாதானம் செய்ய மறுத்ததாகவும், நேற்று மறுபடி ஈரான் சமாதானத்திற்கு தயார் என்றும் சீனாவும் தயார் என்றும் சொல்லியிருக்கிறது.
மேற்குலகம் ஆடிப்போய் இருக்கிற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். மீண்டும் பல புதிய செய்திகளோடு இன்று உங்களுக்கு நான் தொடர்ந்து தர காத்திருக்கிறேன். நன்றி.